வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். நாம் இப்போ வவ்வால் மீன் எப்படி கிறிஸ்பியாக வறுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். வவ்வால் மீன் 1/2 கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எந்த மீனில் வேணால் இதை மாதிரி கிறிஸ்பியாக வறுக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகா நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க 3 நாள். மீனுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எலுமிச்சை பழம் 1 பெருசாக எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. புளியெலாம் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல, எலுமிச்சை பழம் ஜூஸே போதும். மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிக்சி பவுலை கழுவி கொஞ்சம் தண்ணியோடு எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நல்லா கலந்துக்கங்க. மசாலா ரெடி பண்ணிட்டேங்க. மீனை ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு நல்லா மசாலா தடவி வச்சிடணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாசனையாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக மீன் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வறுத்தோம்னா எப்பவும் வறுக்கிற மாதிரி புளி மிளகாத்தூள் போட்டு வறுக்காமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வீடே மணக்கும் இதை மாதிரி மீன் வறுத்திங்கன்னா. ஒவ்வொரு மீனாக மசாலாவில் தடவி 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் மசாலா மீனுக்குள்ளே இறங்கும். தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் மீனுங்களை சேர்த்துக்கங்க. நல்லா மீனுங்களை வறுத்து எடுக்கலாங்க. திருப்பி போடுங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுடுங்க, இல்லைன்னா கருகிடும். ஸ்லோலியே வச்சாதான் மீன் உள்ளுக்குள்ளாரெல்லாம் நல்லா வேகும். எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி வறுக்கலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. இது சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் இது சாப்பிட்லாங்க. நல்லா மீன் கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இதை மாதிரி கிறிஸ்பியாக மீன் நீங்களும் வறுத்து எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.